இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. காங்கிரஸ் இயக்கத்திலே கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணப்பட்டு மாணவர் காங்கிரஸ் முதல் இன்று வரை பல்வேறு பொறுப்புகளை பெற்று இயக்கத்திற்காக உண்மையாக விசுவாசமாக இருந்தோம். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு 1988 13 முறை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த மண்ணிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார். தலைவர் ராஜீவ்காந்தி எந்த நோக்கத்திற்காக காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சியை இங்கே ஆட்சியை தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை மீண்டும் மலர வைக்க வேண்டும், இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார்கள். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் என்று மனதார விரும்பினார். அதன் அடிப்படையிலே தான் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே குறிப்பிட்டதைப் போல இந்த தீய சக்தி இந்த மக்களை சுரண்டி தன்னுடைய குடும்ப வளத்திற்காக சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் இருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில குள்ளநரிகள், சில சந்தர்ப்பவாதிகள், சில சுயநலவாதிகளுடைய அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை. கடந்த 3 மாதங்களாக தலைவர் ராகுல் காந்தி எந்த நோக்கத்திற்காக அவர் செயல்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவடையவில்லை. அவரையே அவர்கள் முத்தஞ்சிலே நிற்க வைத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதை எதிர்த்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரசின் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் அழித்து வருகிறது, அரித்து வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கக்கூடாது என்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் தமிழகத்திலே பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உள்ளது. அதுதான் காங்கிரஸை ஆதரிக்கும் பொதுமக்களிடமும் இருக்கிறது. காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் என்பது வெறும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வைத்து மட்டுமல்ல, காங்கிரசுடைய அனுதாபி வாக்குகள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது. அந்த அனுதாபிகள் அனைவரும் எதிர்பார்த்தது தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைய வேண்டும், இங்கே மீண்டும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், காங்கிரசுடைய அடிப்படை கொள்கை மதசார்பின்மை கொள்கை. அதே கொள்கையை தான் தாவேகா தன்னுடைய கட்சியிலே வைத்திருக்கிறது, மதசார்பை என்ற ஒற்றை புள்ளி. எங்களை அதிகமாக ஈர்த்ததுக்கு காரணமே இங்கே ஊழற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், மதசார்பின்மையை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோடுதான் எங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் தாவேகாவிலே இன்று இணைத்திருக்கிறது. எனவே எங்களுடைய நீண்டகால அனுபவம், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக தாவேகாவிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். தாவேகாவிற்கு மக்கள் அபரிதமான ஆதரவை அளித்து வருகிறார்கள். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், ஒரு அமைதி புரட்சி இங்கே தமிழகத்திலே உள்ளது. அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படும். நிச்சயமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, இங்கே சேர்ந்தவர்களுக்கு இல்லை, அங்கே இருக்கிற காங்கிரஸ் தோழர்களுக்கும் உண்டு, காங்கிரசுடைய அனுதாபிகளும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எது சொல்றீங்க? தடைப்படுது சொல்றீங்களா? ஒரு சில சுயநலவாதிகளுடைய எண்ணம், தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த கட்சியை திமுகவிடம் அடமானம் வைத்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய எண்ணம். உங்க எல்லாருக்கும் தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியும், தமிழகத்துக்கு இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் யார் அந்த சுயநலவாதிகள், யார் அந்த குறுகிய எண்ணம் படைத்தவர்கள், யார் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் காங்கிரஸை கொண்டு அடகு வைத்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு துர்பாக்கியமான நிலை இது.
எதற்காக கூட்டணி வைத்தார்கள், இதனால் யார் பலனடைந்தார்கள் என்பது அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அவரை நீக்கிற அதிகாரம் எனக்கு இல்லைங்க. நான் என்ன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர். ஒரு சட்ட விதிமுறைகளே தெரியாத ஒருவரை தலைவராக வைத்திருக்கிறது அகில இந்திய காங்கிரசுடைய துர்பாக்கிய நிலைமை. ஒரு சட்ட விதியை அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அவர் யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற எந்த விஷயமும் அடிப்படை கூட ஒரு பொது அறிவு இல்லாமல் அவர் என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். குறைந்தபட்சம் என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஷோகாஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் கொடுக்கணும். மாநில காங்கிரஸ் கமிட்டி கொடுக்குற அதிகாரம் இல்லை. சட்ட விதிகளை அவர் படிச்சு பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். நாங்க திறந்த மனசோட வந்திருக்கோங்க. எங்களுக்கு தேவை மக்கள் விரும்புகிற ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் எங்களுடைய ஒற்றை கருத்து, ஒற்றை நோக்கம். பதவி சுகத்துக்காக எந்த காங்கிரஸ்காரனும் அலைய மாட்டான். இது அடிப்படையில் காங்கிரஸ்காரருடைய குணம். ஒன்றிய அன்பு, அரவணைப்பு, மரியாதை, சுயகௌரவம், இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அந்த சுயகௌரவமும் மரியாதையும் திமுக காலடியிலே அடமானம் வைக்கப்பட்டதை எதிர்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கிறவர்கள்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியில் இன்னும் பயன்படுத்தினா அவங்களால இன்னும் மனமாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பேர் எங்களை வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுலேருந்து எனக்கு எடுத்த முடிவு சரியான முடிவு என்கிற ஒரு செய்தியை பாராட்டுவதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள், நண்பர்கள் தொடர்ந்து என்னோடு தொலைபேசியிலே எனக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார். தலைவர் முடிவு செய்தால், கட்சி அனுமதித்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். பட்டியல் வெளியிடும் போது, தலைவர் அறிவிக்கும் போதுதான் அது பற்றிய விஷயம் தெரியும். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் தான் கட்சியில சீட்டுன்னு சொன்னாங்க. இப்ப வேற கட்சியில இருந்து வரவங்களுக்கு சீட் கொடுக்கறத மற்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஏற்றுக்குவாங்கன்னு நிச்சயமாக எல்லா கட்சியிலையும் வந்தாரை வாழ வைக்கும் குணம் மனம் படைத்ததுதான் தமிழகம். ஒருத்தரை நம்பி வந்திருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க இந்த கட்சியில இணைந்திருக்கிறோம். தலைவருடைய உள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் முதலமைச்சராக வர வேண்டும், இந்த தமிழகத்தை இந்த சுரண்டுகின்ற பேர் வழியிலிருந்து தீய சக்தியிடம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் வந்திருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் நினைத்தால் தாவேக உள்ள அனைத்து நிர்வாகிகளும் எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பாங்க. உங்களோட வேற காங்கிரஸ் கமிட்டியில இருந்த மூத்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. அவங்க எல்லாம் ஒரு சில காரணத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிலை வருங்காலங்களில் இப்பயே வெட்ட வெளிச்சமாய் போச்சு. காங்கிரஸுக்கு எதிர்காலம் இருண்டு விட்டது. எதிர்காலமே இல்லை. அந்த வெளிச்சமே தெரியவில்லை. ஏன்னா எடுக்கிற முடிவுகளெல்லாம் மக்களுக்கு எதிராகவும் தொண்டர்களுக்கு எதிராகவும் முடிவெடுக்கும் பொழுது எப்படி எதிர்காலம் இருக்கும்? எதிர்காலம் இல்லை என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.